நார்மலாக பொதுவாகவே நமக்கு பள்ளி கல்விகளில் நம்ம கல்வி கடன் வாங்கும்போது, அதாவது நம்ம வங்கிகள் கல்வி கடன் வாங்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கலில் அதாவது உள்ளூரில் படிப்பதற்கு மட்டும்தான் கல்வி கடன் கொடுப்பாங்க. ஆனால் சிறுபான்மை சமுதாயத்தினருக்கு அயல்நாடு சென்று கல்வி பயில ஒரு வீட்டிற்கு 2 குழந்தைகளுக்கு கல்வி கடன் இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மத்திய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பட்டேல் சமுதாய மக்களுக்கும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தாட்கோ லோன் இன்னைக்கு 4000 சில்லற பேர் வாங்கியிருக்கிறாங்க. கடந்த ஆண்டில் தாட்கோ லோன். இந்த நிதி யார் கொடுத்தது? நம்மளுடைய ஆளும் மத்திய அரசு தான் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது இவங்க அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், எங்கேயாச்சும் அம்பேத்கர் பற்றி பேசுகிறாங்களா பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் காங்கிரஸ் கூட்டணி, அதாவது திமுகவில் இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எங்கே பார்த்தாலும் அம்பேத்கரை அவமானப்படுத்திட்டு தான் இருந்தாங்க. 1952 நடந்த பொது தேர்தலில் இருக்கிறது, 54 அவர் தோல்வியுற செஞ்சது அவங்க தான். அவர் எல்லா இடத்துலையும் அசிங்கப்படுத்திட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுச்சு அப்படின்னா, நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவங்க நம்மளுடைய அம்பேத்கர் அவர்கள் பிறந்த தினமான ஏப்ரல் 14 விடுமுறை தினமாக அறிவித்து, அது பார்த்தீங்க அப்படின்னா அதனை நாடெங்கும் சமூக நீதி தினமாக கொண்டாட வச்சிச்சு. இன்னைக்கு ஏப்ரல் 14 விடுமுறை நாளாக எல்லா இடத்துல அனுசரிக்கப்பட்டு சமூக நீதி நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அது பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய பாரத பிரதமர் அம்பேத்கர் அவர்கள் வாழும் மகாத்மா மாதிரி நம்மளுடைய அம்பேத்கர் அவர்களுக்கு அவர்கள் கொடுத்த மிக சிறந்த ஒரு மரியாதை. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நம்முடைய பாரத பிரதமர் அவருடைய சீரிய முயற்சினால மில் வளாகத்தில் பாபே சாஹேப் அம்பேத்கர் அவருடைய நினைவிடம் 400 கோடி ரூபாய் செலவில் இப்போ உருவாக்கப்பட்டு இருக்குது. அவருடைய, அதாவது அம்பேத்கர் அவர்கள் அடித்தட்டு மக்களின் வாழ்வை உயர்த்திட சங்கல்பம் எடுத்த அந்த சங்கல்ப பூமி நினைவிடத்தை 1000 சதுர மீட்டர் பரப்பளவில் விஸ்வாமித்ரா நதிக்கரையில் குஜராத் வதோராவில் உருவாக்கி வருகிறார். ஸோ இந்த மாதிரி அம்பேத்கரை அவர் அதிக அளவில் பெருமைப்படுத்திட்டு தான் இருக்கிறாங்க. எந்த இடத்திலும் அம்பேத்கரை குறைத்து மதிப்பிடப்படவில்லை. ஆனால் இந்த ஆளும் திமுக அரசும் அதன் கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் அரசும் அம்பேத்கரை இழிவுபடுத்தி தான் இருந்துச்சு. அதை அங்கே மறைச்சி இன்னைக்கும் நம்மளுடைய பட்டியலின மக்களை ஒரு வாக்குக்கான ஒரு வாக்கு வங்கியாகவும் அடித்தட்டு மக்களாகவும் இன்னைக்கும் வச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு என்ன கொடுத்ததுன்னு ஒரு கேள்வி கேட்டுட்டே இருக்கிறாங்க இல்லையா? நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு நம்மளுடைய மத்திய அரசு என்னென்ன கொடுத்துருக்கு அப்படின்னா, ஏழைகளுக்கு இலவச ரேஷன் பொருட்கள் 2014 முன்னாடி எல்லாருமே காசு கொடுத்துதான் அரிசி கூட வாங்கணும் இல்லையா? கலைஞர் கூட 2 ரூபாய் திட்டத்தில் அரிசி கொடுத்தாரு. ஆனா விலையில்லாத அரிசி நம்மளுடைய ரேஷன் பொருட்களை 2014 நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவங்க ஆட்சிக்கு வந்தோன்னா அதை அமல்படுத்தினாங்க. அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, தெருவோர வியாபாரிகள் கடன் திட்டம். அதாவது இன்னைக்கு நிறைய பேர் 10,000 ரூபாய் சாலையோர வியாபாரிகளுக்கான 10,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறாங்க. ஆனா இந்த கடன் இந்த திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா, ஸ்டிக்கர் ஒட்டிக்குது, யார் பிள்ளைக்கு யார் இன்சியல் போடுதுன்ற மாதிரி இவங்க மத்திய அரசு கொடுத்த திட்டங்களை என்ன பண்றாங்க, எல்லாமே இந்த ஆளும் திமுக அரசு பண்ணதாண்டு ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறாங்க. இது நம்மளுடைய நகராட்சியிலையும் நடந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கே அந்த அனுபவங்கள் இருக்கு. நாங்களே போயிட்டு இந்த சாலையோர வியாபாரிகள் தானே அந்த படிவங்கள் கேட்ட போது நாங்க கொடுத்துட்டோம், முடிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலேயே ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிற சாலையோர வியாபாரிகள் இதில் பயனடைந்திருந்தால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, இதுல 20 லட்சம் வியாபாரிகள் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, போஷாக்கு திட்டம், ஊட்டச்சத்து குறைபாட்டை எதிர்கொள்ள, அதாவது இன்னைக்கு சத்துணவு அங்கன்வாடியில் பயிலும் குழந்தைகள், கர்ப்பிணி தாய்மார்கள், இவங்க பார்த்தீங்கன்னா 1.3 லட்சம் கோடி பட்ஜெட்ல 11.8 கோடி குழந்தைகள் மற்றும் மகளிர் இதுல உதவி அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 1.18 லட்சம் மையங்கள் துவங்கப்பட்டுள்ளன ஆரம்ப சுகாதார மையங்களில். இந்த ஆயுஷ்மான் பாரத் மிக சிறப்பா மத்திய அரசு கொடுத்துட்டு இருந்துச்சு. அதாவது பாத்தீங்கன்னா ஸ்டேட், அதாவது ஆளும் திமுக அரசு, இந்த மாநில அரசு என்ன பண்ணுச்சுன்னா, எனக்கு 2 லட்சம் ரூபாய் தான் மருத்துவ காப்பீடு கொடுத்தாங்க. ஒரு குடும்பத்துல இந்த 2 லட்சம் ரூபாய் வச்சு எத்தனை ஆண்டுகள்
மருத்துவம் பார்க்க முடியும் என்று என் தலைவன் திரு நரேந்திர மோடிஜி அவங்க பதவியேற்ற உடனே என்ன பண்ணாங்கன்னா இந்த 2 லட்சத்தை 5 லட்சமாக, அது ஆண்டுக்கு 5 லட்சமாக மாற்றினார். அதாவது ஒரு 2 லட்சம் ரூபாய் ஆண்டு பொழுது நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க கொடுத்தது நமது ஆயுளுக்கு 2 லட்சம் தான் இந்த தமிழக அரசு கொடுத்துச்சு. ஆனா மத்திய அரசு ஆண்டுக்கு 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு ஆயுஷ்மான் பாரத் கொடுத்துச்சு. அந்த 5 லட்சத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஆபரேஷன், ஒரு இதே ஆபரேஷன் பண்ணணும்னா குறைந்தது 3 to 4 லட்சங்கள் ஆகும். அப்ப இந்த ஆபரேஷன் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா, எக்ஸாம்பிள் இது மார்ச் மாசம் அதை பண்ணிட்டீங்கன்னா அடுத்த மார்ச்ல ஆட்டோமேட்டிக்கலா வந்து அது 5 லட்சமாக மீண்டும் மாறிடும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1.18 லட்சம் மையங்கள் துவங்கப்பட்டிருக்கு இதுக்காக. அப்புறமா பாத்தீங்கன்னா இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் திரு மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு முன்பு இல்ல. பிரதமரின் இலவச வீடு திட்டம் உண்மையில இது வந்து மிக சிறப்பான ஒரு திட்டம். இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா 1.88 கோடி 2006 இருந்து 14 வரைக்கும், 2014 இருந்து 22 வரைக்கும் 3 கோடி பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அப்புறமா இதுல வந்து இங்க பாத்தீங்கன்னா ஊழல் பண்ண முடியாது. அழகா அவர் என்ன பண்ணாரு, எல்லாருக்குமே சொத்து விவரங்கள் ஆதார்ல லிங்கா இருக்கும், அதனால ஆதாரை செக் பண்ணிட்டா தெரிஞ்சிடும் அப்படின்னா வீடு இல்லாத ஏழைகளுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்துல வீடு கொடுத்தாங்க. இதை என்ன பண்ணுச்சு தெரியுமா, இந்த ஆளும் திமுக அரசு அழகா அதுலயே ஸ்டிக்கர் ஒட்டிச்சு. அதாவது இங்க வந்து இடங்களை வந்து நம்மளுடைய தமிழக அரசு கொடுக்குறாங்க, அதுக்கு உண்டான பணத்தை வந்து மத்திய அரசு கொடுக்குது. நீ கொடுக்கும் இடத்திற்கு உண்டான அந்த அரசு நிர்ணயித்த அந்த விலையை மத்திய அரசு உனக்கு கொடுக்குது. இதுல உன்னுடைய எந்த ஒரு செலவும் அங்க உள்ள இல்ல. ஆனா இந்த அடுக்குமாடி குடியிருப்பு முன்னாடி ஒரு போர்டு இருக்கும், நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், இலவச வீட்டு திட்டம் அப்படின்றால முதலமைச்சரின் விரிவான வீடு அப்படின்னு சொல்லிட்டு வீடு மறு திட்டம் இருக்கும். ஆனா பிஎம் யோஜனா அப்படின்றது ஒரு சின்ன இதுல இருக்கும் பாருங்க, இங்கிலீஷ்ல, அதுவும் இங்கிலீஷ்ல இருக்கும், ஆங்கிலத்துல இருக்கும். தமிழ்ல இருக்க தமிழ்ல முதலமைச்சரின் விரிவான அடுக்குமாடி குடியிருப்பு திட்டம். இந்த திட்டத்துக்கு பணம் செலவு பண்றது, இந்த வீட்டை கட்டி கொடுக்கிறது எல்லாமே மத்திய அரசு. எப்படி நீங்க அதை பெருமை தேடிக்கிறீங்க? எப்படி அசியமா இல்லையா உங்களுக்கு? அப்புறமா பாத்தீங்கன்னா பிரதமரின் விவசாயிகளுக்கான நிதி வருடத்திற்கு 6000 ரூபாய். நம்மளுடைய மத்திய அரசு வந்து ஆண்டுதோறும் 6000 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுக்குது, நெல் கொள்முதல் பண்றதுக்கு, உர பயிரிடுவதற்குன்னு கொடுக்குறாங்க. ஆனா இந்த மாநில அரசு என்ன பண்ணுது, நெல் கொள்முதல் பண்றதுக்கு அதுல ஊழல். அதே மாதிரி இந்த கொள்முதல் பண்ண நெல்களை வந்து கிடங்கு, அந்த நெல்களை வச்சு வைக்க கிடங்கு இல்ல, ஆனா சாராய குடங்களுக்கு இடம் இருக்கு, அதுக்கான நிதி இருக்குது. அது இறந்து போன தனது தகப்பனருக்கு கடல்ல வந்து பேராசால வைக்கிறதுக்கு நிதி இருக்கு. ஆனா விவசாயிகளின் கண்ணீரை துடைக்கவோ அவங்களுக்கு உதவி செய்ய அவங்க கிட்ட நிதி இல்ல. அப்போ வெட்கக்கேடான ஒரு விஷயம். இன்னைக்கு அந்த நெல் கொள்முதல் விவசாயி இருக்கிறனால நம்ம சோத்துல கைய வைக்கிறோம், சோறு நம்ம தின்றோம். நாளைக்கு நீங்க இந்த மாதிரி ஊழல் பண்ணி சுருட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா காகித நோட்டு, அதாவது பண நோட்டு வரையும் சில்லறைகள் தான் நீங்க தின்ற ஒரு சூழலை உருவாகிடும். தூய்மை இந்த திட்டம் 16 கோடி கழிப்பறைகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ள 100% இது வந்து நிறைவடைந்த திட்டம். அதாவது பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களா இருக்கட்டும், நகர்ப்புறங்களை கூட ஒரு சில இடங்களை கொடுத்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வீடு கழிவறை திட்டம் என் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் திட்டம். ஆனா இது என்ன பண்ணாங்க, இந்த திமுக அரசு அவர்களுடைய திட்டமாக ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டது. 12000 ரூபாய் ஒரு வீட்டுக்கு கொடுத்தாங்க. அதாவது இந்த கழிவறை திட்டத்துக்காக வீட்டுக்கு வீடு 12000 கொடுத்தாங்க. இதை வந்து என்ன பண்ணாங்க, அதுவும் அவர்களுடைய திட்டம் என ஒரு ஸ்டிக்கர். அப்புறமா பாத்தீங்கன்னா குடிநீர் இணைப்பு 1.1 கோடி வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு, 97 லட்சம் கழிவறை இணைப்புகள். அதாவது இன்னைக்கு வீட்டுக்கு வீடு ஜல்ஜீவன் திட்டம், குடிநீர் இணைப்புகள், பைப்பு போட்டு தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க இல்லையா. இந்த ஜல்ஜீவன் திட்டம் வந்து மத்திய அரசுடைய திட்டம். எப்படி நீங்க உங்க திட்டம் சொல்றீங்க? ஜல்ஜீவன் சமஸ்கிருத எழுத்து இல்லையா, ஆனா நீங்க ஹிந்தி பிடிக்காது, ஆனா ஜல்ஜீவனை நீங்க எடுத்துப்பீங்க. ஏன்னா அதுல நல்லா சுருட்டிக்கலாம். ஏன்னா வீட்டுக்கு வீடு நீங்க வந்து குழாய் போடுறேன்ட்டு தோண்டி இருப்பீங்க, இங்க வந்து பைப் இருக்கும், உள்ள குழாய் இருக்காது, அதுல ஊழல் பண்றீங்க. அப்போ பிரதமருடைய ஜல்ஜீவன்லையும் ஊழல். கிராமப்புற வீட்டு குடிநீர் இணைப்பு திட்டம்
9.6 கோடி வீடுகளுக்கு இணைப்பு. அதேதான் சிறு குறு தொழில்களுக்கான முத்ரா கடன் திட்டம் 5.3 கோடி தொழில் முனைவர்களுக்கு இது கொடுத்திருக்கிறாங்க. முத்ரா கடன் திட்டம் மிக மிக இலகுவான ஒரு திட்டம்ங்க. இன்னைக்கு ஒரு பிசினஸ் பண்ணணும், ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, நாம முயற்சி பண்ணோம்னா இந்த முத்ரா திட்டத்தின் கீழே வந்து நம்ம கடன் வாங்கலாம். 10 ரூபாயில இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. இந்த ஷூரிட்டியும் இல்லாம இந்த முத்ரா கடன் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது நாரி சக்தி அப்படின்ற ஒரு இதுல வந்து பட்ஜெட் வந்து நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி கொடுத்திருக்கிறாங்க. உலக மலாஷி மாத் அப்படின்ற பேர்ல கிராமப்புற பெண்களும் தொழில் முனைவர்களாக உருவாக வேண்டும் என்ற எண்ணத்தில் கொடுத்திருக்கிறாங்க. அதன் கீழே இந்த முத்ரா திட்டம் நமக்கு வந்துட்டு இருக்குது. அநேக பெண்கள் வந்து இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. 1 லட்சம் ரூபாய் வந்து தொழிற்கடன் வாங்கினா, உணவுப் பொருள் சம்பந்தமான கடன் வாங்கினா 30,000 ரூபாய் வந்து தள்ளுபடி மானிய கடன். உணவுப் பொருள் சம்பந்தமான கடன் என்றால் உங்களுக்கு 30,000 ரூபாய் மானிய கடன். இதுவே மிஷினரிஸ், அதாவது மிஷின் சம்பந்தமான டெய்லரிங் மிஷினா இருக்கலாம், வெல்டிங் மிஷின், இந்த மாதிரி பொருட்கள் சம்பந்தமானதுன்னா 25,000 ரூபாய் மானியம். இப்படி மானிய கடன் முத்ரா கடன் திட்டத்துல மோடி அரசு கொடுக்குது. அப்புறமா பாத்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்களுக்கான திட்டம். முதல் குழந்தைக்கு அதாவது 5000 கர்ப்பிணி பெண்களில் வங்கி கணக்கில் செலுத்தப்படும். 52 லட்சம் பயனாளிகள் வந்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. இது நம்ம இங்க வந்து அம்மையார் இருந்தப்ப கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து இந்த ஸ்டாலின் அரசு வந்த உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏழை பெண்களின் கனவு. எத்தனையோ பெண்கள் இன்னைக்கு தங்கத்துல தாலி கூட போட முடியாம எத்தனையோ ஏழை பெண்கள் இருக்கிறாங்க. அவர்கள் கனவை நனவாக்க அன்றைய முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் இரும்பு பெண்மணி திரு ஜெயலலிதா அவர்கள், செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவங்க வந்து வந்தவுடனே என்ன பண்ணாங்க? ஏழை பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க. அந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தை ரத்து பண்ணாங்க. அப்புறமா என்ன பண்ணாங்க? இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுத்துட்டு இருந்த அந்த திட்டத்துல கை வச்சாங்க. இந்த மாதிரி நிறைய செஞ்சாங்க. இன்னைக்கு வந்து இதை வந்து மீண்டும் நரேந்திர மோடி அரசு கையில் எடுத்திருக்கு. அப்புறமா பாத்தீங்கன்னா ஒரே ரேஷன் ஒரே தேசம். அதாவது இன்னைக்கு நம்மளுடைய ரேஷன் கார்டு எந்த மாவட்டத்துல எந்த மாநிலத்தில் இருந்தாலும் நம்ம ரேஷன் பொருட்கள் வாங்கலாம். எப்படி வாங்க முடியுது? இந்த திட்டத்தை கொண்டு வரும்போது பயங்கரமான பிரச்சனை பண்ணாங்க. அது எப்படி? அதாவது பீகார்ல உள்ளதான் இங்க வந்து உட்காந்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை எல்லாம் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கு வந்து ஒரே நாடு ஒரே ரேஷன் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு விஷயம். அதை வந்து இன்னைக்கு ஏழை மக்கள் நிறைய இன்னைக்கு வந்து புலம்பெயர் தொழிலாளிகள் இல்லையா, வேலைக்காக தன்னுடைய சொந்த மாவட்டத்தை விட்டு தனது சொந்த கிராமத்தை விட்டு வெளியூர்களில் சென்று வேலை பார்க்கும் ஏழைகள் வந்து இன்னைக்கு எங்க இருந்தாலும் அவருடைய ரேஷன் பொருட்களை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு திட்டத்தை தந்தவர் மாண்புமிகு நரேந்திர மோடிஜி அவங்க. அப்புறமா பாத்தீங்கன்னா பிரதமரின் இலவச எரிவாயு திட்டம் உஜ்வாலா ஸ்கீம். இது வந்து பாத்தீங்கன்னா 2014 16.8 கோடி, 2022 30.5 கோடி இலவச எரிவாயு. நிறைய பேருக்கு தெரியும் உஜ்வாலா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு காசே இல்லாம ஒரு சிலிண்டர் அடுப்பு கொடுத்தாங்க. அதை வந்து நிறைய கிராமப்புறங்கள் இது எதுக்காக கொடுத்தாங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் வந்து பெண்கள் வந்து மார்பக புற்றுநோயால வந்து அதிகம் பாதிக்கப்பட்டு இறந்து போனாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த புகை. அதாவது பாத்தீங்கன்னா ஒரு நாள் முழுக்க ஒரு சிகரெட் குடிச்சா ஏற்படுற புகையை விடவோ 1 மணி நேரம் விறகு அடுப்புல புகையில பெண்களின் நுரையீரல சேர்ற அந்த புகையினுடைய அழுத்தம் வந்து அதிகப்படியான நோய்களை உருவாக்குது. அதனால மார்பக புற்றுநோய் வந்து வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஏழை பெண்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவங்க 2014 பொறுப்புக்கு வந்த உடனே என்ன பண்ணாங்க? இந்த திட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்தாங்க. அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம். செல்வ மகள் சேமிப்பு திட்டம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு திட்டம் தான். பெண் குழந்தைகள் இன்னைக்கு வந்து நிறைய வீடுகள்ல எவ்வளவுதான் வசதி வந்தாலும் அந்த பெண் குழந்தைகளை கரை சேர்க்கும் போது அவர்கள் கல்வி கற்கும் போதும் நிறைய பினான்சியலா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கிறதுக்காக மாதம் 1000 ரூபாய் திட்டத்துல வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டம், அதே மாதிரி பொன்மகன் சேமிப்பு திட்டம். பெண் குழந்தைகள் மட்டுமில்ல, ஆண் குழந்தைகளும் என் குழந்தைகள் என்று நாட்டு மக்களை தன் குழந்தைகளாக பாவித்து இந்த திட்டத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவங்க கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு 1000 ரூபாய் என்பது 250 ரூபாயாக வந்திருக்கு. அப்புறமா பாத்தீங்கன்னா
பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டம். இது இதுக்கும் அவர் மிக சிறந்த ஒரு ஃபண்டை கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவங்க தமிழ்நாட்டுக்கு அநேக திட்டங்களை தந்திருக்கிறாங்க. அதாவது பட்டியல் சமுதாய மக்களா இருக்கட்டும், சிறுபான்மை சமுதாய மக்களா இருக்கட்டும், இஸ்லாமிய சகோதரர்களா இருக்கட்டும், அனைவருக்கும் சகோதரத்துவமான ஒரு ஆட்சியை மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்கு. ஆனா இந்த திமுக அரசு என்ன பண்ணுச்சு? சாராயம், கஞ்சா, அபினு, பாலியல் தொந்தரவு, வெட்டு, குத்து, கொலை இந்த மாதிரி தான் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம எங்க பார்த்தாலும் கஞ்சா, எங்க பார்த்தாலும் கற்பழிப்பு இந்த மாதிரி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. நாம இப்ப மதுராந்த பகுதியில் 14 வயது பெண் குழந்தை ஒண்ணு குடிச்சிட்டு இருந்த ஒரு பைக்ல போயிட்டு இருந்த ஒரு பிள்ளைய பின்னாடி துரத்திட்டு போய் அந்த குழந்தைய கற்பழிச்சு அதுவா போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். 2 வயது குழந்தை, பீகாரை சேர்ந்த 2 வயது குழந்தை தாயை பாலியல் வன்கொடுமை பண்ணி கொண்டுட்டீங்க. அப்ப தடுக்க வந்த அவங்க தகப்பனையும் கொண்டுட்டீங்க. இந்த 2 வயசு குழந்தை என்னடா பாவம் பண்ணிச்சு உங்களுக்கு? அந்த குழந்தைய துண்டு துண்டா வெட்டி கொண்டுட்டீங்க. இத மாதிரி தினம் பேப்பரை திறந்த பாலியல் வன்கொடுமை கொள்ளைதான் வந்துகிட்டே இருக்குது. இப்ப லாஸ்டா கடந்த 1 மாதமாக ஒரு முகநூல்ல இருக்கிற ஒரு செய்தி, முரளி என்கிற குழந்தை 9-10 வயது இருக்கும். அந்த குழந்தைக்கு உண்மையில அந்த குழந்தை சரியா மூளை வச்சு சரியாத குழந்தை. அந்த குழந்தைய அரசு பள்ளியில அடிச்சே கொண்டுக்கிறாங்க. அதை கேட்க துப்பில்லாத ஒரு கல்வி அமைச்சர், 5000 கோடி கல்வியில ஊழல் பண்ண ஒரு கல்வி அமைச்சர், பள்ளிக்கூடங்கள்ல துணை முதலமைச்சருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக பள்ளி குழந்தைகளுக்கு விடுமுறை எடுத்து அங்க அவங்களுடைய கொண்டாட்டத்தை வச்சுக்கிட்டு ஒரு கல்வித்துறை அமைச்சர். இப்போ 40 குழந்தைகள் கோவை கவுண்டம்பாளையத்துல 40 குழந்தைகள் பள்ளி விழுந்த உணவு சாப்பிட்டதுனால சீரியஸாக ஹாஸ்பிட்டல் இருக்கிறாங்க. அதை கேட்க துப்பில்லாத ஒரு கல்வி அமைச்சர் அன்பில் மகேஷ். அவருக்கு எப்படி இந்த பொறுப்பு? துணை முதல்வரின் நண்பர் என்ற ஒரே காரணத்துக்காக கொடுக்கப்பட்ட பதவி. அப்படி இருக்கும் இங்க எங்க பார்த்தாலும் கல்வியில ஊழல், சாக்கடையில ஊழல், குப்பையில ஊழல், அப்புறம் ரோடு கான்ட்ராக்ட்ல ஊழல், நகராட்சி பணியாளர் ஊழல், இப்படி தொடர்ந்து எல்லாத்துலயுமே ஊழல். பெண்களின் தாலியின் தங்கத்தில் இருந்து அவங்க சாப்பிட அரிசி வரைக்கும் எல்லாத்துலயுமே ஊழல். ஊழல் இல்லாத இடமே இல்ல திமுக ஆட்சி. அப்போ இனி எவனாச்சும் கேட்பீங்களா? மத்திய அரசு என்ன செஞ்சுட்டு தமிழகத்துக்கு? ஆகையினால இனிமே வருகிற மக்களை நீங்கள் சிந்திப்பீர். வருகிற ஏப்ரல் மாதம் எல்லாரும் வாக்குச்சாவடிக்கு வாக்களிக்க செல்லும் போது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய நண்பர்களுக்கு வாக்களித்து நிரந்தரமான ஒரு இறுதியா நல்ல ஒரு விடியலை இந்த தமிழருக்கு தர வேண்டும். தாமரையும் மட்டுமல்லாது தேசிய ஜனநாயக கூட்டணியும் கட்சிகள் உள்ள அனைத்து சின்னங்களும் தமிழகம் மீண்டும் மலர வேண்டும் என்று உங்கள் அனைவரின் திருப்பாதம் பணிந்து கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.